அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன, அதாவது அதிகமான பங்கு ஈவுத்தொகை கொடுக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு எளிமையான வகையில் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி இப்போது நான் சொல்கிறேன். டிவிடெண்ட் என்கிற பங்கு ஈவுத்தொகை என்பது ஒரு நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்திலிருந்து அதனுடைய பங்குதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொகை. சில நிறுவனங்கள் வருடத்திற்கு ஒரு முறையும், சில நிறுவனங்கள் வருடத்திற்கு 2 முறையும், சில நிறுவனங்கள் வருடத்திற்கு 4 முறையும் 5 முறையும் கூட டிவிடெண்ட்கள் வழங்கலாம். நாம் சரியான நேரத்தில் சரியான பங்கை வாங்கி வைத்திருக்கும் பொழுது நமக்கு டிவிடெண்ட் என்கிற பங்கு ஈவுத்தொகை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் வாங்கி வைத்திருக்கும் பங்குகளின் விலை ஏற்றமும் காணப்படும். அதிலிருந்து நமக்கு கேபிட்டல் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் வாய்ப்பும் இந்த டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸில் உள்ளது. தற்பொழுது இருக்கும் சந்தை நிலவரத்தில் ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். தற்பொழுது இருக்கும் நிலவரப்படி வங்கி வட்டியை விட அதிகப்படியான டிவிடெண்ட் தரக்கூடிய 3 பங்குகளை பற்றி மட்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் பார்க்க இருக்கும் பங்கு எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். அதனுடைய தற்போதைய விலை ரூபாய் 104. இண்டஸ்ட்ரி எந்த செக்டரில் இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. மார்க்கெட் கேப் வைஸ் அது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக், மிட் கேப் ஸ்டாக், லார்ஜ் கேப் ஸ்டாக். இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதோட ரிஸ்க் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில வருடங்களாக இந்த பங்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த அட்டவணையை தயார் பண்ணியிருக்கோம். கடந்த சில வருடங்களாக இந்த ஸ்டாக்கு எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18%லேருந்து 29% வரை இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பங்கில் நாம் இந்த பங்கின் இன்றைய விலையான ரூபாய்க்கு மொத்தம் ரூபாய் முதலீடு செய்தால் நமக்கு ஆண்டுக்கு ரூபாய் முதல் ரூபாய் வரை டிவிடெண்ட் என்கிற முறையில் வருமானம் கிடைக்கும். அதே ரூபாயை நாம் வங்கியில் டெபாசிட் செய்தால் நமக்கு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்பது ரூபாய் முதல் ரூபாய் வரை மட்டுமே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த பங்கின் உச்சக்கட்ட விலை என்பது ரூபாய் என்கிற அளவில் இருக்கிறது. அதனால் தற்பொழுது நாம் இந்த பங்கினை வாங்கி வைத்திருக்கும் நிலையில் நமக்கு டிவிடெண்ட் என்கிற முறையில் வருடாவட்டம் நல்ல வருமானம் கிட்டும் வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் சந்தை சூழ்நிலை சரியாக சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் இந்த பங்கு விலை ஏற்றம் கொண்டு ரூபாய் ஆவதற்கு வாய்ப்பும் உள்ளது. அதன் மூலம் கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் என்கிற முறையில் நாம் முதலீடு செய்த ரூபாய் என்பது ரூபாய் ஆவதற்கு வாய்ப்பும் உள்ளது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த பங்குகள் கொடுக்கும் டிவிடெண்ட் தொகை என்பது அந்த பங்குகள் ஈட்டக்கூடிய லாபத்தை பொறுத்தே உள்ளது. அந்த நிறுவனம் சிறப்பான முறையில் செயல்பட்டு நல்ல லாபம் ஈட்டும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் தொகை நல்ல அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சில காலங்களில் அந்த நிறுவனம் சரியாக லாபம் ஈட்டாத சூழ்நிலையில் நமக்கு டிவிடெண்ட் மிக குறைவாக கிடைக்கவும் வாய்ப்பும் உள்ளது. அதே நேரத்தில் டிவிடெண்ட் கிடைக்காமலே போகவும் வாய்ப்பும் உள்ளது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த பங்கின் இன்றைய விலை ரூபாய் 570. இது எந்த செக்டாரில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனர்ஜி செக்டாரில் இருக்குது. மார்க்கெட் கேப் வைஸ் இது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிட் கேப் கேட்டகரியில் வருது. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு, அதாவது ஒரு வருடத்திற்கு டிவிடெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய பங்கு ஈவுத்தொகை என்பது 0% முதல் 10% வரை உள்ளது. இந்த சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக நாம் நிதிநிலையை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நிறுவனம் சில ஆண்டுகள் நல்ல லாபம் ஈட்டியிருக்கும், சில ஆண்டுகள் சரியான செயல்படாமல் சரியான லாபம் ஈட்டாமலும் இருந்துள்ளது. 2021, 22 அந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இந்த நிறுவனம் சரியான லாபம் ஈட்டவில்லை. அதனால் டிவிடெண்ட் வழங்கப்படவில்லை. 2023, 2024 இந்த ஆண்டுகளில் நல்ல லாபம் ஈட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல டிவிடெண்டுகளும் வழங்கியிருக்கிறது. தற்போது இருக்கும் விலையான ரூபாய்க்கு இந்த பங்கில் ரூபாய் நாம் முதலீடு செய்தால் நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு என்கிற முறையில் வருடத்திற்கு ரூபாய் வரை வருமானம் கிட்ட வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் இந்த பங்கின் உச்சபட்ச விலை என்பது ரூபாய்க்கு மேல் இருப்பதால் சந்தை சூழ்நிலை சாதகமாக வரும் காலத்தில் இந்த பங்கின் விலை ரூபாய் எளிதாக எட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதன் மூலம் நமக்கு கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ், அதாவது மூலதன ஆதாயம் என்கிற முறையில் நாம் போட்ட முதலீடு இரட்டிப்பாக வாய்ப்பும் உள்ளது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் பங்கு வேதாந்தா லிமிடெட். இந்த நிறுவனத்தின் இன்றைய விலை ரூபாய் 443. இது எந்த செக்டாரில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் செக்டாரில் வருது. மெட்டல் செக்டார்னால் இரும்பு மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம்.
மார்க்கெட் கேப் வைஸ் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். கடந்த சில வருடங்களாக இவர்கள் கொடுக்கும் டிவிடெண்டை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு ஆண்டுக்கு 7% முதல் 25% வரை கிடைக்கும் வாய்ப்பு இந்த பங்கில் இருக்கிறது. அதாவது இந்த பங்கை இன்றைய விலையான ரூ. 443க்கு நாம் 10,000 முதலீடு செய்து இந்த பங்கை வாங்கி வைத்திருந்தால் நமக்கு ஆண்டுக்கு டிவிடெண்ட் ஈல்டு என்கிற முறையில் ரூ. 700 முதல் ரூ. 2,500 வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த டிவிடெண்ட் ஈல்டு என்பது நாம் ஒரு பங்கை எந்த விலையில் வாங்குகிறோம் அதை பொறுத்து மாறுபடும். இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் டிவிடெண்ட் ஈல்டு என்பது இந்த பங்குகளை இன்றைய விலையில் வாங்கி வைத்தால் மட்டுமே இந்த டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இன்னும் சில வாரங்களில் மார்க்கெட் இன்னும் நல்ல இறக்கம் கண்டு இந்த பங்குகளின் விலை இன்னும் மலிவாக கிடைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டின் மதிப்பு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். குறிப்பாக இந்த வேதாந்தா என்கிற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன் 40% வரை டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்ததை நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அந்த பங்கின் விலை ரூ. 200 என்கிற அளவில் வர்த்தகம் ஆகிக் கொண்டு இருந்தது. தற்பொழுது அந்த பங்கின் விலை ரூ. 440, அதாவது ரூ. 200 என்கிற அளவிலிருந்து இரட்டிப்பாக ஆகிவிட்டதால் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது வெகுவாக குறைந்துவிட்டது. இருப்பினும் வங்கி வட்டி விகிதமான 7% கணக்கிடும் பொழுது இதில் குறைந்தபட்சம் 7%லிருந்து 25% வரை நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பொதுவாக பங்கு சந்தையிலிருந்து கிடைக்கும் வருமானம் என்பது பங்கு சந்தையின் அபாயங்களுக்கு உட்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் செய்வதாக இருந்தாலும் கூட சில நல்ல பங்குகளை தேர்வு செய்து அதில் சமமான அளவில் நாம் முதலீடு செய்யும் பட்சத்தில் நாம் இந்த பங்கு சந்தை அபாயத்திலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பும் உள்ளது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது நாம் இந்த வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பங்குகள் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அந்த கமெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதேபோல் எதிர்காலத்தில் வேறு நல்ல பங்குகள், நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் இருக்கும் பட்சத்தில் வேறொரு வீடியோவாக நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நாங்கள் வெளியிடும் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அனைவரும் நல்ல பங்குகளில் முதலீடு செய்து அதை நீண்ட காலம் வைத்திருந்து நல்ல லாபம் பெற்று பொருளாதார ரீதியாக நல்ல அளவில் முன்னேற்றம் அடைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் கருதினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து அவர்களும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.